ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி சிங்க் கிளீனிங், அதாவது நைட்லேயோ இல்லை நம்ம எங்கேயா வெளியே போயிட்டாலோ சிங்க்லேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதுக்கு மெஷர்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்து இந்த சிங்க்கோட ஓட்டையில் போட்டுக்கலாம். இது வந்து கிச்சன் சிங்க்கு. நீங்கள் வாஷ் மிஷின் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அது கூடயே ஒரு கப் அளவுக்கு வினிகர் அதையும் விட்டுட்டு நல்லா அது நுரைச்சி பொங்கணும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நுரைச்சி நம்ம போட்டிருக்க அந்த ஒட்டுமொத்த பேக்கிங் சோடாவும் ஃபுல்லாக அப்படியே மெர்ஜ் ஆகி உள்ளே போயிடும். ஸோ இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம், ½ அன் ஹவர் கூட நம்ம அப்படியே விட்டுடலாம். தண்ணி எதுவுமே விடக்கூடாது. ஸோ இந்த ½ அன் ஹவரில் இந்த பேக்கிங் சோடாவுக்கு ஸ்மெல்லு எல்லாம் உறிஞ்சிற ஒரு பவர் இருக்குது. ஸோ இந்த ½ அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் பொடி உப்போ இல்லை கல்லுப்போ சேர்த்திட்டு அது கூட ஒரு ½ லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். அந்த லெமன் புளியும் போது அந்த கொட்டைகளை தவறாமல் எடுத்துடணும், இல்லைன்னா இதுவே போய் அந்த அடைச்சிக்கும். ஸோ ½ அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருக்க அந்த தண்ணி, உப்பு லெமன் எல்லாம் சேர்ந்து அந்த தண்ணியை நல்லா அப்படியே விட்டோம்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த எல்லா இதையும் அடிச்சிட்டு போயிடும். ஏன் ஸ்மெல் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபங்கல் பாக்டீரியல் க்ரோத் தான் அதுக்கு காரணம். அடுத்தது நம்ம கழுவி முடித்ததுமே எப்பயும் இந்த மாதிரி லெமன் பீல் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த பைப்பில் ரன்னிங் வாட்டரில் அதை அப்படியே ஓட விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெமனில் இருக்க சிட்ரிக் ஆசிட் அந்த தண்ணியோடு அடிச்சிட்டு போய் அந்த ஸ்மெல் பாக்டீரியா எல்லாத்தையும் அழிச்சிடும். அப்போ ஸ்மெல் குறைஞ்சிடும் கண்டிப்பாக. 3வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி சுடுதண்ணி ஓரளவுக்கு கொதிக்கிற மாதிரி எடுத்து இந்த லெமன் பீல் போட்டு ஊற்றி விட்டோம்னா படிப்படியாக ஸ்மெல் குறைஞ்சிடும். அடுத்தது நம்ம இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டு அந்த வெயிட் பண்ணுற டைமில் ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி அதை கட் பண்ணி கொஞ்சம் உப்பில் அதில் தொட்டு இந்த மாதிரி சிங்கை அப்படியே நல்லா தொடச்சி விட்டுட்டு இந்த உப்பு லெமனில் இருக்க அந்த சிட்ரிக் ஆசிட் பேக்கிங் சோடா வினிகர் நம்ம ஊற்றுற ஹாட் வாட்டர் எல்லாமே சேர்ந்து அங்கே நம்மளோட அந்த ட்ரெயினில் இருக்க கிருமிகளையும் பாக்டீரியல் க்ரோத் ஆல்கல் க்ரோத் எல்லாத்தையுமே படிப்படியாக குறைக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்மெல் டோட்டலாக ரெடியூஸ் ஆகும். நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த வேலையை செய்யணும். அப்போ தான் நம்ம சிங்க் க்ளீனாக இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் இதை பண்ணுறதில்ல. சும்மா நம்ம வெளியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம டாய்லெட்டை விட டர்ட்டியான பிளேஸ் என்னன்னு பார்த்தா நம்மளோட சிங்க்கு தான். ஏன்னா அதுக்குள்ளே இருக்க நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுற அந்த சமையலில் யூஸ் பண்ணுற கழிவுகள் அந்த ட்ரெயினில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கிக்கிறதுனால தான் இந்த ஸ்மெல் நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸ் நம்ம வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த ஸ்மெல்லும் டோட்டலாக எராடிகேட் ஆயிரும். ஃபங்கல் க்ரோத் பாக்டீரியல் க்ரோத்துமே எராடிகேட் ஆயிரும். நம்ம சிங்க்கும் ஹெல்த்தியாக நீட்டாக டைடியாக நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே படிப்படியாக இந்த சிங்க்லேருந்து வர ஸ்மெல் வராது. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உப்பு கரை, உப்பு தண்ணி பட்டதுனால வர்ற கரை எல்லாமே இந்த உப்பு லெமன் தேய்ச்சி கழுவுறதுனால கண்டிப்பாக க்ளீன் ஆகிடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லெமன் பீல்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் அதை பளிச்சுன்னு எடுத்துடணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிங்க்கில் டாய்லெட் கிளீனர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஹார்பிக் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து கரெக்டாக அந்த சிங்க்கோட ஹோலில் வச்சு அதை நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த லிக்விட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். ஒவ்வொரு ஹோல்லையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ப்ரெஸ் பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. இதை அப்படியே விட்டுட்டோம்னா ஓவர் நைட் அது அப்படியே இருக்கும். காலையில் நம்ம அந்த பைப்பில் யூஸ் பண்ணும்போது தண்ணி பளிச்சுன்னு அந்த உள்ளே படிஞ்சிருக்க அந்த கரை அந்த பிசுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ ஸ்மெல் கம்ப்ளீட்டாக நமக்கு குறைஞ்சிடும். எப்போவுமே லைசால் இந்த மாதிரி ஹார்பிக் எல்லாமே இந்த மெட்டலில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரியாக்ட் ஆகி பிளாக் கலராக மாறிடும். ஸோ எல்லாத்தையும் விட ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு டெக்னிக் என்னென்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாப்தலின் பால்ஸை சிங்க்கோட அந்த ஹோலில் போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக ஸ்மெல் குறைஞ்சிடும். பூச்சியும் வராது. கொஞ்சமாக நம்ம அந்த ஸ்மெல்லை ரெடியூஸ் பண்ணலாம். இந்த ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் அடிக்கடி பண்ணால் அந்த பிளாஸ்டிக் பைப்புங்கிறதுனால அது ஓட்டையாகி லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அடிக்கடி பண்ணாதீங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் பண்ணுங்கள். ஒரு வீட்டோட கிச்சன் டைடினஸ்ஸை அந்த சிங்கை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்களும் உங்கள் கிச்சனை நீட்டாக டைடியாக வச்சு ப்ரூவ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.